ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார்கிட்டேயும் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்க மாட்டோம். ஆரி ஒர்க் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸில் சிம்பிளாக கொஞ்சமான ப்ராடக்ட்டை வச்சு எப்படி ஒரு ஆரி ஒர்க் போடலாம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ். இது ஆக்சுவலாக ஒரு ரெட் கலர் சாரியோட ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதில் வந்து சிம்பிளான மினிமலான ஆரி ஒர்க் போட போகிறேன். எப்படி போடுறேன்றதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் இதெல்லாம் தான். ஒன்று சுகர் பீட்ஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீட், அதுக்கு தேவையானது ஒரு ஊசி. சுகர் பீட் கோக்கிறதுக்காக ஒரு ஊசி எடுத்துக்கிறேன். அந்த ஊசி வந்து எப்படி இருக்கணும்னா, நார்மலான ஊசியாக இருக்கக்கூடாது. நம்ம சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஊசியோட மொனை வந்து சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து சுகர் பீட் வந்து அந்த சின்னதான அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நம்ம கிளாத்தில் வந்து கோக்க முடியும். சீவிங் த்ரெட் சீவிங் அந்த ஊசி மற்ற ஊசிலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்காது. அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ சுகர் பீட் வந்து கீழே வராது. ஸோ கீழே வருதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இது ஆரி ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். தென் கோக்கிறதுக்கான நூல் வந்து நான் நைலான் நூல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நைலான் த்ரெட் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த கிளாத்து என்ன கலரோ, இப்போ நான் க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்துருக்கேன்ல, அந்த கலருக்கான நூல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் போடலான்னு இருக்கேன். அதுக்காக நான் ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். என் சாரீ ரெட் கலர்ன்றதால நான் ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட் கோக்கிறதுக்காக தென் வந்து அந்த பூவில் வந்து எட்ஜஸில் வந்து நான் ஜம்கி வச்சு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு ஃப்ளவர் போடலான்னு இருக்கேன். ஸோ நான் ஜம்கி வாங்கியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஜம்கி. எல்லாம் ஒரு 20 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஆரி ஷாப்பில் அப்படி கேட்டால் தருவாங்க. தென் வந்து அந்த ஃப்ளவர் கோக்கிறதுக்காக, ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்காக சில்க் த்ரெட் கோக்கிறதுக்குன்னு ஒரு நீடில் வாங்கியிருக்கேன். அந்த நீடிலோட எட்ஜ் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பெருசாக இருக்கணும். பெருசாக மீன்ஸ் அதனுடைய ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட் கோக்க போகிறதில்ல. ஒரு 5 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதை எடுத்து அதுக்குள்ளே கோக்கும்போது அந்த 5 ஸ்டாண்ட்ஸாகவும் அதுக்குள்ளே போகணும். தென் அது பாடி வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். ஏன் திக்காக இருக்கணும்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட போகிறோம். ஸோ அது போடும்போது ஆல்ரெடி லைனிங் துணியெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது உள்ளே கோக்கிறதுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா வந்து நீடில் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை மேக்ஸிமம் ₹1 ஆர் ₹2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். தென் வந்து அந்த பூக்கு நடுவில் நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் அந்த ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அது ஒட்டுறதுக்கு B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இதை விட நார்மலான க்ளூவும் விற்கிறாங்க கம்மி காசில். அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட இது இருக்கிறதால நான் இது யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதை வச்சு எப்படி ஆரி போடலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் கோத்துக்கிறேன். சுகர் பீட் கோக்கிறதுக்கு நார்மலாக ஸ்டிச்சஸ் கோக்கிற மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு நார்மலாக சுகர் பீட் கோக்கணும். ஆனால் அதில் எப்படி கோக்கணும்னா, ஒரு 6 சுகர் பீட் ஆர் 4 சுகர் பீட் எடுத்து நார்மலாக கோத்துட்டு அகெயின் பேக்கில் ஒரு 3, இப்போ 6 எடுத்துருக்கோன்னா ஒரு 3 சுகர் பீட் பேக்கில் வரா மாதிரி ஒரு நடுவில் ஒரு த்ரெட் இழுத்து அந்த 3 சுகர் பீட்குள்ளே விட்டு அகெயின் வெளியே கொண்டு வரணும். ஏன் அப்படி கொண்டு வரணும்னா, அப்படி வெளியே அந்த 3 சுகர் பீட் விட்டு வெளியே கொண்டு வரும்போது அதனோட அந்த சுகர் பீடோட தன்மை வந்து லூஸாக இருக்காது. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கொண்டு வரணும். சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணாட் எப்படி போடுறதுன்றது பார்ப்போம். சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊசியை கீழ் நோக்கி இழுத்துட்டு நூலை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அகெயின் அந்த ஊசியை கீழேருந்து மேலே இழுத்து அந்த நூலுக்குள்ளே விட்டு அந்த ஊசியை வெளியே இழுக்கும்போது ஒரு நாட் உருவாகும். இப்படி தான் வந்து எண்ணாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எண்ணாட் போட்டதுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். எண்ணாட் போட்டு அகெயின் ஃப்ரெஷ்ஷாக நூல் கோர்த்து நம்ம திருப்பியும் சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி போட்ட சுகர் பீட்லேருந்து ஒரு 2 சுகர் பீட் பிஃபோராக உள்ளுக்கா இருக்கா மாதிரி நூலை விட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு வந்து அகெயின் வந்து சுகர் பீட் கோர்த்து
அதில வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படி போடுறோன்னா, அப்படி போடும்போது அந்த சுகர் பீட் வந்து ஒரு கேப் இல்லாம லைன் கரெக்ட்டா வரும். இப்போ நம்ம எங்க முடிஞ்சிருக்கோ அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, லைட்டா ஒரு கேப் தெரியும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஒரு 2 சுகர் பீட் பிஃபோராவே நூல உள்ள விட்டு, அந்த 2 சுகர் பீட்குள்ளருந்து நூல வெளிய இழுத்து, அகைன் சுகர் பீட் கோர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது, அந்த கன்டினியூட்டி பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சுகர் பீட் வந்து கோக்கணும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும். சுகர் பீட் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாம கன்டினியூட்டியா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் சுகர் பீட் மட்டும் போட்டதுக்கப்புறம் இதனோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இத நம்ம அப்புறமா ஃப்ளவர் டிசைன் எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். ஃப்ளவர் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த நெக்கை சுற்றி நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு, நம்ம சர்க்கிள் போட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுப்போம். தென் ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ளவர் டிசைன். அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டை வந்து 5 ஸ்டாண்ட்ஸா எடுத்து கோர்த்து வச்சுக்கணும். 5 ஸ்டாண்ட்ஸான்னும்போது அது 2ஆ போடும்போது 10 வரும். ஸோ திக்னஸ் கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அதில் மிட்லேருந்து நீடில கீழேருந்து மேலே இழுத்து, லாங்கா நீட்டு பிடிச்சி கையில் ஒரு ட்விஸ்ட் பிடிச்சிக்கிட்டு, அந்த நீடில வந்து அந்த த்ரெட்டு கீழே வச்சு 2 ட்விஸ்ட் பண்ணணும். 2 ட்விஸ்ட் பண்ணிட்டு, ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அத அப்படியே புடிச்சுக்கிட்டு, நீடில்குள்ள ஜம்கிய விட்டு, நம்மளுக்கு எங்க வந்து நாட்டு விழணுமோ, அந்த சர்க்கிளோட எட்ஜஸ்ல. ஸோ சர்க்கிளோட எட்ஜு கிட்ட போயிட்டு, நீடில உள்ள விட்டு, அகைன் கீழ இழுக்கும்போது, அங்க ஒரு நாட்டு விழுந்துரும். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எட்ஜ்ல நீடில விட்டு கீழ இழுக்கிறேன். கீழ இழுத்துட்டு அப்படி இழுக்கும்போது மேலே ஒரு நாட்டு விழுந்துடும். அதாவது அங்கேருந்து கீழே வந்து இங்கே ஒரு நாட்டு விழுந்துடும். இப்படி தான் வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணணும். இந்த மாதிரி மேலே கீழே சைடில் 4 பக்கம் போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று ஒன்று போட்டால் ஃப்ளவர் டிசைன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் சொல்கிறேன். மிட்ல இருந்து நீடில் கீழேருந்து மேலே இழுத்து அந்த அந்த த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு தென் நீடில கீழே வச்சு 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீடில்குள்ளே ஒரு ஜம்கியை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து நாட் போடணுமோ அந்த சர்க்கிளோட எட்ஜஸில் தான். அப்போ தான் அந்த ரவுண்ட் கரெக்டாக வரும். இப்போ மேலே போட்டதுக்கப்புறம் இப்போ கீழ் சைட் போடுறோம். அங்கே கீழே இழுத்து இந்த மாதிரி இழுத்து போடும்போது ஒரு நாட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க. இதே மாதிரி 4 பக்கமும் போட்டு நடுவுலையும் ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் ஃப்ளவர் டிசைன் நம்மளுக்கு வந்துடும். ஃப்ளவர் டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃப்ளவர் டிசைன் போட்டு முடித்ததும் ப்ளவுஸோட பேக் சைடில் இந்த மாதிரி துணிக்குள்ளேயே நீடில் விட்டு அதுக்கு மேலே த்ரெட்டை 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி தென் நீடில் வெளியே இழுத்தா ஒரு நாட் க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் வந்து என் நாட் போடுறது. நான் அகெயின் போடுறேன், பார்த்துக்கோங்க. துணிக்குள்ளே நீடில் விட்டு தென் 2 டைம்ஸ் வந்து அந்த நீடில்குள்ளே த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணால் தென் நீடில் வெளிப்பக்கமாக இழுக்கணும். இழுத்தா இந்த மாதிரி ஒரு நாட் க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நாட் க்ரியேட் பண்ணணும்.
ஃப்ளவர் டிசைன் போட்டதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். தென் ஃப்ளவர் டிசைன் மிடில் வந்து ஒயிட் குந்தன் ஸ்டோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். க்ளூ வச்சுட்டு தென் ஒயிட் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்கோட கம்ப்ளீட் அவுட்புட் இதான். இப்படி தான் இருக்கும் பார்க்க. சிம்பிள் பட் எலகண்ட். இதே டிசைனை வந்து கை, நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கும் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வர அவுட்புட் இதான். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.